இன்னைக்கு நான் பார்க்க போறது ரீடைனர்ஸ். என்னோட பேஷண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, கிளிப் போட்டுட்டு நீங்க வந்து பல்ல நல்லா வரிசைப்படுத்திட்டீங்க. இதுக்கப்புறமா எதுக்கு ரீடைனர்ஸ் யூஸ் பண்ணணும்? அப்படின்ற கேள்வி எல்லாருமே கேட்குறாங்க. இந்த கேள்வி உங்களுக்கும் இருக்கா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். ரீடைனரோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, கிளிப் போட்டு நம்ம வந்து பல்ல வந்து வரிசைப்படுத்தியிருப்போம். அது திரும்ப பழைய இடத்துக்கு போகாம இருக்கிறத தடுக்கிறது தான் வந்து இந்த ரீடைனரோட முக்கியமான வேலை. ரீடைனர்ஸ்ல 2 வகையான ரீடைனர்ஸ் இருக்கு. ஒண்ணு ஃபிக்ஸ்டு டைப், இன்னொன்னு ரிமூவபிள் டைப். இது 2மே எல்லாரும் பயன்படுத்தணுமான்றது கிடையாது. இது எதை வந்து பொறுத்து அமையும் அப்படின்னா, கிளிப் போடுறதுக்கு முன்னாடி உங்களோட பல் வரிசை எப்படி இருந்துச்சு, நீங்க என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க, இதை பொறுத்து வந்து நீங்க என்ன மாதிரியான ரீடைனர்ஸ் யூஸ் பண்ணணும். அதாவது ஃபிக்ஸ்டு யூஸ் பண்ணணுமா இல்ல ரிமூவபிள் யூஸ் பண்ணணுமான்னு பார்க்கணும். உங்களுக்கு இந்த மாதிரியான பல் அமைப்பு இருந்துச்சு, பல் வரிசை கிளிப் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்க ரீடைனர்ஸ் பயன்படுத்துறது அவ்வளவா தேவைப்படாது. இதுவே இந்த மாதிரியான பல் அமைப்பு வந்து உங்களுக்கு கிளிப் போடுறதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா, நீங்க கண்டிப்பா ரீடைனர்ஸ் போடணும். ஃபிக்ஸ்டு டைப் ரீடைனர் யூஸ் பண்றவங்க அதை வந்து எவ்வளவு காலத்துக்கு வந்து யூஸ் பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம். கிளிப்பை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட பல் மருத்துவர் உங்களோட முன்பகுதியில் இருக்க பல்ல மேலேயும் கீழேயும் வந்து அந்த ஃபிக்ஸ்டு டைப் ரீடைனரை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறமா வந்து நீங்க உங்கள் பிரஷிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அதை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஃபிக்ஸ்டு டைப், இது வந்து கழட்டி மாற்ற டைப் கிடையாது. அதனால உங்க பல்லுக்கு பின்புறம், அதாவது உள்பக்கம் வந்து இந்த ஃபிக்ஸ்டு டைப் ரீடைனர் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஃபிக்ஸ்டு டைப் ரீடைனர் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ ரிமூவபிள் டைப், அதாவது கழட்டி மாட்டக்கூடிய ரீடைனரை எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரியான ரீடைனர் தான் கழட்டி மாட்டக்கூடிய ரீடைனர். இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்டா, அதாவது போட்டுக்கிறதே தெரியாத அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ரீடைனர் உங்களுக்கு இருக்கும். இது வந்து எந்தெந்த கண்டிஷனுக்கு பயன்படுத்தணுன்றது கண்டிப்பா இருக்கு. ஃபிக்ஸ்டு டைப் மாதிரி இது வந்து வாயிலே எப்போதும் போடணும்னு அவசியம் கிடையாது. அதாவது இதை வந்து குறைஞ்சது 8 மாசத்துல இருந்து 1 வருஷம் 1.5 வருஷம் வரைக்கும் நீங்க இதை போட்டு பயன்படுத்தணும். இந்த ரிமூவபிள் டைப் ரீடைனரை வந்து அந்த 8 மாசத்துல இருந்து 1.5 வருஷம் யூஸ் பண்றதை பிரிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, முதல் 6 மாசத்துக்கு ஒரு நாளைக்கு 22ல இருந்து 24 மணி நேரம் நீங்க யூஸ் பண்ணி ஆகணும். இதுல சாப்பிட்டிருக்க டைம், அதாவது நம்ம சாப்பிடும்போது இந்த ரீடைனர் யூஸ் பண்ணக்கூடாது. கழட்டி ஒரு தண்ணியில போட்டு வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். முதல் 6 மாசத்துக்கு இப்படி யூஸ் பண்ணணும். அடுத்த 6 மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா, இரவு நேரங்களில் மட்டும் பயன்படுத்தினா போதும். இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, முதல் 6 மாசமா இருந்தாலும் சரி, அடுத்த 6 மாசமா இருந்தாலும் சரி, நீங்க இரவு நேரங்களில் ரீடைனரை கண்டிப்பா பயன்படுத்தணும். ரீடைனர்ஸை வந்து நீங்க இரவு நேரங்களில் பயன்படுத்தல அப்படின்னா, உங்களுடைய பற்கள், நம்ம சீரமைச்ச பற்கள் எல்லாமே வந்து பழைய நிலைமைக்கு போக ஆரம்பிச்சிடும்.